இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். எரேமியா 29:11. சேனைகளின் தேவனாகி கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நிச்சயமாய் நீங்கள் இனி வருகிற நாட்களிலே பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆம், மத்தேயு 15 கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்றாள். அவளுக்கு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இயேசுவின் சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். உடனே அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முடிவை அந்த நிமிடம் வரைக்கும் அவள் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவோ அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவளுடைய இருதயம் நொறுங்கி இருந்திருக்கும். ஆனாலும் அவள் முடிவுக்காக மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில், மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். உடனே இயேசு அவளுடைய விசுவாசத்தை பார்த்து, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவள் தன்னுடைய மகளின் சுகத்தை எதிர்பார்த்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தாள். ஆனால் இயேசு செய்த காரியங்கள் அவளுக்கு முடிவை கொடுக்குமா என்கிற சந்தேகம் இருந்திருக்கும். கடைசியில் இயேசுவானவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்று சொன்னதும் அவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை அந்த நிமிடத்தில் அவள் பெற்றுக்கொண்டாள். அவளுடைய மகள் சுகமடைந்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள், அநேக வழிகளிலே நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற சிந்தையிலே நீங்கள் இருக்கலாம். இனிமேல் என் வாழ்க்கையிலே அந்த காரியம் கைகூடி வராது என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இயேசுவை விசுவாசித்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்குரிய மேன்மையை, நீங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நிச்சயமாய் அவரிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, பிள்ளைகள் எதை விரும்பி எதை வாஞ்சியோடு உடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.